ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண உடனே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இயர் 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது நிறைய பேர் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சலுகைகள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணது தான். இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் சலுகைகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக உங்கள் கையில் ரேஷன் கார்டு இருக்கணும். ஸோ அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கே அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும் அண்ட் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இன்னும் ரேஷன் கார்டில் ஆன்லைன் மூலியமாக நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி செப்பரேட் ஃபேமிலியாக இருக்காங்க, அதாவது தனி கொடுத்தனமாக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட கிளைண்ட் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, இப்போது அப்பா அம்மா நான் ஒரு பையன்தான், என்ன நான் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கிளைண்ட் நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு நீங்கள் செப்ரேட்டாக ஒரு அட்ரஸில் இருக்கணும். சேம் அட்ரஸில் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் செப்ரேட் ஃபேமிலியாக இருக்கணும், வேறு ஒரு அட்ரஸில் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்களுமே தனி ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னா அவங்களுக்கு தனி கார்டு, உங்களுக்கு தனி கார்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரே அட்ரஸில் 2 ரேஷன் கார்டு கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரே வீட்டில் நீங்கள் மேலே இருக்கிறீங்க, அப்பா அம்மா கீழே இருக்காங்க, அப்படி இருந்தால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு தனியான அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அதர்வைஸ் ஒரே வீட்டில் ஒரே அட்ரஸில் 2 ரேஷன் கார்டு எடுக்கவே முடியாது. ஓகே, இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் செப்ரேட்டாக ஒரு அட்ரஸில் இருக்கோம், இப்போ நாங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய கார்ட்லேருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் புதுசாக கார்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட நேமை பழைய கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்கள் பழைய காரோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி இல்லாமல் உங்களால் ஒரு நேமை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஓடிபி தேவைப்படும். அதோடு இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படின்னா மேரேஜ் இன்விடேஷன் வச்சு கூட நீங்கள் உங்கள் நேமை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் போதும் உங்கள் நேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு அப்பா அம்மா ஒரே ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும்போதே சப்மிட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்ரேட்டாக அட்ரஸ் இருக்காங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அந்த அட்ரஸ்க்கு கேஸ் பில்லு, அப்படி இல்லைன்னா இபி பில்லு, ஓன் பில்டிங்காக இருக்குது அவங்க பேரில் இருக்குது அப்படின்னா இபி ரெசிப்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்டு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போதே நீங்கள் அந்த செப்ரேட்டான அட்ரஸ்க்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணால் தான் உங்கள் கார்டு ரிமூவ் ஆகும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒரு பையன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சினாரியோ. மற்றபடி வேறு எல்லாருமே ஆதார் கார்டு, மேரேஜ் இன்விடேஷன், சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி செப்ரேட்டான ஒரு அட்ரஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே அதே மாதிரி அந்த செப்ரேட்டான அட்ரஸ்க்கு கேஸ் பில்லு கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும். கேஸ் பில் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கீங்கன்னா ரெண்ட் அக்ரிமெண்ட்டு டைப் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை வச்சு ஒரு கேஸ் ஏஜென்சியில் போயிட்டு புக் பண்ணி நீங்கள் கேஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் புக் பண்ணி சிலிண்டர் வருது பார்த்தீங்களா, அதோட ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்டை தான் நீங்கள் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும்.
பிஃபோர் 3 மந்த்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் அது வந்து வேலிட். அதுக்கு பின்னாடி உள்ள கேஸ் பில்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும், 3 மந்த்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு. அதுவுமே எல்லாமே ஒரிஜினல் தான், ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். இது அப்புறம் 5 இயர்ஸ்க்குள்ளே பேபி இருக்காங்க, சைல்டு வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் ரேஷன் கார்டில் அவங்க நேமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். தென் முக்கியமாக கிளைண்ட் கேட்குற கேள்வி, இந்த ப்ராசஸ்லாம் வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்? சில பேர் இன்றைக்கே அப்ளை பண்ணி 3 நாளில் கிடச்சிருமா, 2 நாளில் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கே 2 or 3 வீக்ஸ் ஆகும், உங்கள் நேம் ரிமூவ் ஆகிறதுக்கு, ஓல்டு கார்ட்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ ரேஷன் கார்ட்லேருந்து உங்கள் நேம் ரிமூவ் ஆகிடும். பட் ஆதார் டேட்டாலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு 1 மந்த்லேருந்து 2 மந்த்து கூட ஆகும். சில பேருக்கு 1 வாரத்தில் ஆகும், சில பேருக்கு 1 மந்தில் ஆகும், சில பேருக்கு 2 மந்த்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்கள் நேம் பழைய கார்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால் நியூ கார்டு அப்ளை பண்ண முடியும். நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 1 or 2 மந்த்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 மந்த்து, புது கார்டு எடுக்கிறதுக்கு 2 மந்த்து, பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் ஆகிடும். சில பேருக்கு 1 year கூட ஆயிருக்கு. அந்தந்த ஏரியா பொறுத்து, அவங்க டாக்குமெண்ட்ஸ் பொறுத்து எல்லாமே கிளியர் கட்டாக இருந்தால், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ ஈஸியாக கிடச்சிடும் மட்டும் நினைக்காதீங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்பி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்களே ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, ரிஜெக்ட் பண்ணும் போதே எதனால் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நேம் ரிமூவ் பண்ணுறது, நேம் ஆட் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஹெட் ஆஃப் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணுறது, புது ரேஷன் கார்டு எடுக்கிறது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நியர்பை இ-சேவை மையம் இருந்தால் நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஈஸியாக உங்களோட ரேஷன் கார்டு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மகேஸ்வரி அசோசியேட்ஸ், இவங்க இ-சேவை மையம் சென்னை சித்தலப்பாக்கமில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே வாட்ஸ்அப் மூலியமாகவே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஹெல்ப் வேணும், இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா மேலே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கார்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிவிட சான்ஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களோட ஹெட் ஆஃப் ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கையில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது என்னான்ட்டு நீங்கள் உங்கள் நியர்பை உங்களுக்கு ஷாப் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ரேஷன் கார்டுக்கு நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புது கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.